மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பற்றி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன அந்தகாரம். மாற்று சிறுநீரம் தேவைப்படுற பார்வையற்ற அனாதை வினோத் கிஷன், தனிமையில் குறிக்கோள் இல்லாம திசை தெரியாம வாழ்ற கிரிக்கெட் கோச் அர்ஜுன் தாஸ், ரொம்ப டேலண்டான சைக்காட்ரிஸ்ட் குமார் நடராஜன். இந்த 3 பேரோட வாழ்க்கையும் ஒரு புள்ளியில இணைஞ்சு பின்னி பிணையுது. இதுக்கு பிறகு வர்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதை. பொதுவா சஸ்பென்ஸ் த்ரில்லரை ரிவ்யூ பண்றப்ப அந்த சஸ்பென்ஸ் போகாம ரிவ்யூ பண்ணணும்னு நினைப்பேன். இந்த படம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மறைமுகமா சஸ்பென்ஸை உடைக்காம சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் சொல்ல போற இந்த விஷயத்தினால நீங்க படத்தை கொஞ்சம் புரிஞ்சு ரொம்ப ஆர்வத்தோட பார்ப்பீங்க. ஏற்கனவே 3 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல 2.5 மணி நேரத்துக்கு படத்துல என்ன நடக்குதுன்னு படம் பார்க்க நமக்கும் தெரிய மாட்டேங்குது, படத்துல நடிக்கிற கேரக்டர்ஸுக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏறக்குறைய 2.5 மணி நேரத்துக்கு நம்முடைய பொறுமையை சோதிச்சு கடுப்பேற்றுற டைரக்டர். படத்தை பார்த்து நீங்களும் கடுப்பாகாம இருக்கத்தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இந்த படத்தோட பிளாட்டும் டெர்மினேட்டர் படத்தோட பிளாட்டும் ஒண்ணுதான். டெர்மினேட்டர் படத்தோட பிளாட் என்னன்னா, ஃபியூச்சர்ல இருந்து வில்லனா வர்ற அர்னால்ட் சாரா கானருங்கிற ஒரு பெண்ணை கொல்ல பாக்குறார். அந்த பெண்ணை அர்னால்ட் இருந்து காப்பாத்துறதுக்காக ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கார் படத்தோட ஹீரோ மைக்கேல். இதுதான் அந்தகாரம் படத்தோட பிளாட்டும் கூட. அந்தகாரம் படத்தை பார்த்து நீங்களே இதுல யாரு மைக்கேல், யாரு அர்னால்ட், யாரு சாரா கானர்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இது என்ன மாதிரி படம், படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கும், அது மட்டும் இல்லாம படத்துல உள்ள முக்கியமான கேரக்டருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்துல படத்துல உள்ள சீன்ஸ் எல்லாம் பயங்கர நேர்த்தியா த்ரில்லிங்கா இருக்குது. என்ன கதைன்னே தெரியாம அந்த சீன்ஸ் எல்லாம் நம்மளால ரசிக்க முடியல. போன்ல யாராவது மிரட்டினா ஏன் போனை எடுக்கிறாரு, அல்லது ஏன் அதே வீட்டுல இருக்காரு, வேற வீட்டுக்கு மாறி போகலாமேன்னு நம்ம நினைக்க வைக்கிற டைரக்டர். நாம கேட்கிற இந்த கேள்விகளுக்கு படத்துல உள்ள கேரக்டர் மூலம் டைரக்டர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பதில்கள் ரொம்ப ரீசனபிளா இல்ல. ரிப்பேர் பண்ண அந்த போனை தூக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் ஓடுறாருன்னு தெரியல அர்ஜுன் தாஸ். கேர்ள் ஃபிரெண்ட்கிட்டையும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான கேர்ள் ஃபிரெண்டோட அண்ணன்கிட்டையும் பேசாம ஏன் ரொம்ப விரக்தியா அர்ஜுன் தாஸ் இருக்கிறாங்கிறதையும் டைரக்டர் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார். இதுல நான் லீனியர் ஸ்டைல்ல வேற கதை சொல்லியிருக்கார் டைரக்டர். எது பிரசன்ட் எது பாஸ்ட்ங்கிறது நமக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச முன்னாடி தான் தெரியுது. இந்த படத்தோட எடிட்டர் தப்பு பண்ணிட்டாரா, அல்லது இப்படித்தான் இந்த படத்தை கொடுக்கணும்னு டைரக்டர் நினைச்சாரான்னு நமக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டு அப்படிங்கிற பாரதியார் பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வருது. புது டைரக்டரான விக்னராஜன் டைரக்ட் பண்ண இந்த படத்தை அட்லி தயாரிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.